வணக்கம் மகளே, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நலமா? இயக்குனர் ராம் அவர்களோட இயக்கத்தில் வெளிவர இருக்கிற 7 கடல் 7 மலை அந்த படத்துல இருந்து 2வது சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்குது. 7 மலை 7 கடல் தாண்டி அந்த பாட்டு. அந்த பாட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இது. இந்த மாதிரி தமிழ் பாடல்களோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழியின் சுவையை, தமிழ் மொழியின் அருமையை எல்லாருக்கும் புரியும்படி செய்யணும். இன்னைய தேதிக்கு தமிழர்கள் தமிழ் பேசினாலும் நிறைய பேருக்கு அந்த தமிழ் மொழியினுடைய சுவையும் அதனுடைய அருமையும் அதனுடைய ஆழ்ந்த பொருளும் தெரியறதில்லை. நிறைய பாடல்கள் மேம்போக்காக கேட்டுட்டு போகிறாங்களே தவிர அதனுடைய அந்த கலை படைப்போட அந்த ஆழ்ந்த அர்த்தமும் அதனுடைய உவமையும் அது என்ன சொல்ல வருது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்குது, ஆசை இருக்குது. ஆனால் அவர்கள் படித்த அந்த கல்வி முறை அவங்களுக்கு அதை புரிய விடாமல் பண்ணுது. ஸோ ஏதோ நம்மளால் முடிஞ்சது நம்ம இந்த மாதிரி நிறைய நல்ல பாடல்களுக்கு, நல்ல தமிழ் பாடல்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறோம். அதுக்கு நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறீங்க, ரொம்ப நன்றி. இதே மாதிரி நல்ல நல்ல தமிழ் பாடல்கள் வரும்போது அதற்கான எக்ஸ்ப்ளனேஷனை நான் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன். ஸோ இப்போது இந்த பாட்டோட எக்ஸ்ப்ளனேஷனை நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளோடி போகலாம். வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் விஜய் ஜிபி. மக்களே, இந்த படத்தோட தலைப்பு அது வரும்போதும், இந்த படத்தோட கிளிம்ஸ் அது வரும்போதும் அதிலே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தது 7 கடல் 7 மலை. அதாவது ஒரு நீண்ட நெடிய பயணத்தை குறிக்கிறதுக்காக தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அண்ட் இதில் அந்த கிளிம்ஸ் வரும்போதே தெரிஞ்சது, கதாநாயகன் கதாநாயகியை தேடி பலாயிரம் வருடங்களாக ட்ராவல் பண்ணுற ஒரு ஃபேண்டசி படம் இது. இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் ஒன்று வந்திருந்தது, மறுபடி நீ அப்படின்ட்டு. அந்த மறுபடி நீ பாடலுக்கும் நம்ம விளக்கம் போட்டிருந்தோம். அதை இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு தோணிச்சுன்னா நீங்கள் போய் பார்க்கலாம், ஓகேங்களா? இந்த பாடலும் பார்த்தீங்கன்னா அந்த கதாநாயகன் தன்னுடைய காதலியை தேடி பயணப்படும் போது அந்த பயணத்தின் வலியோட, அந்த பயணத்தின் தேடலோட பாடுற ஒரு பாடலாக தான் இந்த பாட்டு இருக்குது. ஆனால் ரொம்ப அருமையாக, ரொம்ப ஆழ்ந்து எழுதியிருக்கிறாங்க. பல்லவியை விட சரணம் வரும்போது தான் ரொம்ப சிலாகிச்சிட்டேன். வா, என்ன ஒரு லிரிக்ஸ் அப்படின்ட்டுன்னு. பல்லவி பார்த்தோன்னா சிம்பிளாக தான் இருக்குது. 7 மலை 7 கடல் தாண்டி எங்கெங்கோ அலைகிறேன் உயிர் தேடி. கதாநாயகனோட உயிர் அந்த காதலி, அவளை தேடி நீண்ட நெடிய பயணத்தை குறிக்கிற அந்த சொல் 7 மலை 7 கடல் தாண்டி நான் அலைகிறேன் என் உயிர் உன்னை தேடி. அடுத்த லைன், காடோடு பாலை வயல் வெளி தேடி நாடோடி அலைகிறேன் உன்னை தேடி. இதில் நம்ம குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, இதை தான் 5 இணைகள்னு தமிழில் குறிப்பிடுவாங்க. நம்மளுடைய நிலப்பரப்போட அந்த அமைப்புன்னு பார்த்திங்கன்னா மலை, காடு, வயல், கடல், திரிந்து போன மருத நிலம்தான் பாலை, இந்த அமைப்பில் இருக்கும். இதில் இந்த கதாநாயகன் அங்கே இங்கேயும் எங்கெல்லாமோ தேடிக்கிட்டு இருக்கான் அப்படின்றத ஒரு ஃப்ளோவில் அப்படி இல்லாமல் காடோடு பாலை, காட்டிலேருந்து டைரெக்டாக பாலைக்கு தாவற மாதிரி, அதாவது இங்கேருந்து அவன் அங்கே தேடுறான், அங்கேருந்து இங்கே தேடுறான் அப்படின்ற மாதிரி அவன் அந்தளவுக்கு அலைகிறான் அப்படின்றது தான் காடோடு பாலை வயல் வெளி தேடி நாடோடி அலைகிறேன் உன்னை தேடி அப்படின்னு. ஒரு இடத்துல நிலையாக இல்லாமல் ஒவ்வொரு ஊராக போயிட்டு அப்படியே வாழ்கிறவங்கள தான் நாடோடிம்பாங்க. அவன் நாடோடியாக அலைகிறான் காதலியை தேடி. எங்கேயும் எங்கேயும் உன் தடம் இல்லை, நீ இல்ல மண்ணேதும் என் இடம் இல்லை. சிம்பிளாக இருந்தாலும் நெஞ்ச தொடுற மாதிரி வரி இல்லை? இந்த லைனை படிக்கும்போதே ஒரு பிக்சரைசேஷன் மனசுக்குள்ளே. ஒருத்தங்க போனாங்கன்னா எனக்கு அந்த கடற்கரை தான் ஞாபகம் வருது. ஒருத்தங்க நடந்து போனால் அவங்களுடைய கால் தடம் அப்படியே பதிஞ்சிருக்கும். அவர்களுடைய தடம் தேடி நாமும் போவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. எங்கேயும் அவளுடைய தடம் இல்லை, அவளை காணோம், அவள் எங்கே போனான்னு தெரில. அவள் இல்லாத மண்ணு எனக்கு இடமும் இல்லை, நான் அவளை தேடி போவேன். சில 1000 ஆண்டாய் காத்திருந்தே 100,000 ஆசைகள் சேர்த்திருந்தே. அதாவது நம்ம கொஞ்ச நாள் ஒருத்தங்களை தேடுறோம், கொஞ்ச நாள் மிஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கங்களேன். இப்போ நமக்கு நெருக்கமான ஒருத்தங்களை, உதாரணத்துக்கு காதலினே வச்சுப்போம். காதலியை வெகு நாட்கள் பார்க்காம இருக்கிறாங்க, அல்லது காதலனை ஒரு பெண் ரொம்ப நாள் பார்க்காம இருக்கிறாங்கன்னா தன் துணையை பார்க்காம இருக்கிற யாருமே ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அவங்கள பார்க்கும்போது இதை பேசணும், அதை பேசணும், அவங்க கூட இந்த இடத்துக்கு போகணும், இதை சாப்பிடணும், அங்கங்கே பர்ச்சேஸ் பண்ண போகணும். இந்த மாதிரி இப்போ உள்ள காலத்துக்கு சொல்கிறேன், படம் பார்க்க போகணும், பார்க்குக்கு போகணும், பீச்சுக்கு போகணும், இந்த மாதிரி நிறைய ஆசைகள் இந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ளே தோன்றிக்கிட்டே இருக்கும். அவங்கள பார்க்கும்போது இதெல்லாம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி. கொஞ்ச நாள் பார்க்காம இருந்தாலே இதெல்லாம் தோணுது. இங்கே கதாநாயகன் 1000 வருஷமாக தேடிட்டு இருக்கான். அப்போது சில 1000 வருஷமாக அவன் தேடிக்கிட்டு இருக்கான், ஆனால் 100,000 ஆசைகள் அவன் மனசுக்குள்ளே தேங்கி இருக்குது. புரியுதா? அவ்வளோத்துக்கு அவன் ஆசையை தேக்கி வச்சுக்கிட்டு அவன் தன்னுடைய காதலியை தேடி பயணப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். 1000 ஆண்டுகள் கடந்தும் இன்னும் தேடிக்கிட்டு இருக்கிறான்.
இப்போ தான் சரணம் வருது. சரணத்தில் எழுதப்பட்டிருக்கிற அந்த வரிகளை கேட்டப்போ எங்கேயோ போயிட்டாங்க சத்தியமாக. அதாவது இந்த 1960களில் கண்ணதாசன் ஐயா பாடலை எழுதியிருப்பார்ல, அந்த பாடல்கள்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று கொடுக்கும்ல. அந்த தமிழ், அந்த அழகு, அந்த வரியெல்லாம் நீங்கள் கேட்குறப்போ அந்த வரிக்கேற்ற அந்த இசையும் இருக்கும். அப்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாடல் எழுதிக்கிட்டு இசையமைப்பாங்க. அந்த டைமில் அந்த ஸ்டைல் அப்போ இருந்துச்சு. ஸோ கவிஞருடைய கற்பனையும் இறுக்கமாகாது, அதாவது கட்டுப்படுத்த முடியாது. கவிஞருடைய கற்பனை சுதந்திரமாக இருக்கும். அங்கே கவிஞர் தனக்கு தோன்றதை எழுதிடுவார், அதுக்கேற்ற மாதிரி இசையமைப்பாளர் மெட்டு போடுவார். ஸோ அங்கே ரெண்டுமே அடிப்படாது. ஆனால் இப்பொழுது மெட்டு ஃபஸ்ட்டு போட்டுட்டு கவிதை எழுதும்போது, இதை பற்றி வாலி ஐயா ஒரு மேடையில் சொல்லியிருப்பார். முன்னாடிலாம் குழந்தைய பெற்று நான் கொடுத்துருவேன், அதுக்கேற்ற மாதிரி உடுப்பு தச்சு போட்டுருவாங்க. ஆனால் இப்போ உடுப்பு தச்சு வச்சிடுறாங்க, அதுக்கேற்ற மாதிரி நான் குழந்தைய நசுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு. அதாவது லிரிக்குக்கு ஏற்ற மாதிரி வரி எழுதும்போது அதில் வந்து பல வார்த்தைகள் கரெக்டாக உட்காரதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வார்த்தைகளை ரொம்ப சுருக்கி, அதாவது இறுக்கி போட வேண்டியது மாதிரி இருக்கும். மொழி ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளே உட்கார்ற மாதிரி நம்ம மெனக்கிட வேண்டியிருக்கும். பட் அப்போ அப்படி கிடையாது. அந்த டைமில் அதுக்கேற்ற மாதிரி வார்த்தைகளும் அவ்வளோ மென்மையாக மெல்லிசையாக இருக்கும். கிட்டத்தட்ட அந்த உணர்வை எனக்கு கொடுத்துச்சுங்க இந்த சரணம். நான் சொல்கிறேன். இலையோடும் மலரோடும் உன் விரல் ரேகை, வழியெல்லாம் வழியெல்லாம் உன் குழல் வாசம். இப்போ இந்த லைன்லாம் எழுதின கவிஞர் கண்ணை மூட்டு ஏதோ ஒரு கற்பனை உலகத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு, அது மட்டும் தெரியுது. இலையோடும் மலரோடும் உன் விரல் ரேகை, அதாவது அவள் நடந்து போன வழி எங்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சில இமேஜினேஷன்லாம் வரும்ல, கதாநாயகி நடந்து அங்கே ஒரே பூந்தோட்டமாக இருக்கும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்களேன். அவள் நடந்து போகிறப்போ அந்த மலர் செடிகள் எல்லாத்தையும் அவள் கையை வச்சு தடவிக்கிட்டே போகிறா. ஸோ அவள் கையில் இருக்கிற அந்த ரேகை எல்லாமே அந்த இலையிலும் அந்த மலரிலும் ஒட்டி கொண்டது. ஸோ அவன் போகிறான், அந்த வழி எல்லாமே அவளுடைய கை விரல் ரேகைகள் அங்கங்கே மலரில் இருக்குது. அவள் அந்த வழியாக போயிருக்கா. வழியெல்லாம் வழியெல்லாம் உன் குழல் வாசம். குழல்னால் வேற ஒன்றும் இல்லைங்க, அவளுடைய கூந்தல் தான். பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையிலே மனம் உண்டோ அப்படின்னு சொல்லிட்டு திருவிளையாடல் படத்தில் ஒரு பெரிய பஞ்சாயத்தே நடக்கும். பழைய திருவிளையாடலை சொல்கிறேன். பட் லிட்ரலி ஸ்பீக்கிங், பெண்களோட கூந்தலிருந்து ஆண்களை கவரும் ஒரு நறுமணம் வரத்தான் செய்யும். அது வரும், இயற்கை. அந்த நறுமணம் வந்து ஆண்களை ஈர்க்கும், ஆண்களுக்கு பிடிக்கும். ஸோ அது ஒரு விதமான ஒரு வாசனைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கதாநாயகன் போகிற வழியெல்லாம் அவளுடைய கூந்தலின் வாசம் அப்படியே இருக்குது. அவள் இந்த வழியாக போயிருக்கா, அந்த வழியாக நம்ம போயிட்டுருக்கோம், அவள் வாசம் தான் எங்கே இருக்குது. அடுத்த ஒரு லைனில் நான் லிட்ரலி செத்துட்டேன்னே சொல்லலாங்க. நீரோடை முழுதும் உன் வேர்வை கயல்கள். எப்படியா யோசிச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது. நீரோடை முழுதும், அவன் போகிற வழியில் நீரோடை இருக்குது, அந்த நீரோடை முழுவதும் அவளுடைய வேர்வை கயல்கள். கயல்னால் வேற ஒன்றும் இல்லை, மீன். அந்த மீனை குறிக்கிறது தான். அவளுடைய வேர்வை துளிகள் வந்து அந்த நீரோடையில் கலந்துருக்குது. அது கலந்தது எப்படி இருக்குதுன்னா, அந்த வேர்வை துளி நம்ம உடம்புல அப்படியே, அந்த வேர்வை துளியோட ஷேப் எப்படி இருக்கும், ட்ராப் ஷேப். ஸோ அதை வந்து ஒரு மீன் போல உருவகப்படுத்தி, அது மீன்னா அது துள்ளும் இல்லை. ஸோ அந்த நீரோடை முழுதும் அவளுடைய வேர்வைகள் துள்ளி துள்ளி போகிற மாதிரி ஒரு கற்பனையை உண்டு பண்ணி அவள் அந்த வழியாக போயிருக்கிறா. அவளுடைய வேர்வை இந்த நீரோடையிலும் கலந்துருக்குது, அந்த வேர்வைகள் மீன் போல துள்ளி போகின்றன அப்படின்னு ஒரு கற்பனையில். சூப்பரியா. நீரோடை முழுதும் உன் வேர்வை கயல்கள், முட்புதரின் இடையில் உன் பார்வை முயல்கள். இது எந்த மாதிரி ஒரு உவமைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொதுவாக ஒன்று சொல்ல கேட்டிருக்கோம்ல, முள் இருக்கிற இடத்துல தான் ரோஜா பூக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த வழியில் கொஞ்சம் இவன் போகிற வழி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அந்த முட்புதருக்கு நடுவில் அவளுடைய பார்வை முயல்கள். ஏன் பார்வையை முயல்களோட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த துரு பார்வை. முயல் எப்பவும் ஒரு இடத்துல இருக்குது, அதில் துருன்னு ஓடிக்கிட்டே இருக்கும்ல. ஸோ அவளுடைய பார்வைகள் அப்படி துருன்னு இருக்குது. ரொம்ப இளமையோடு, ரொம்ப இந்த விடலை பெண்களுடைய பார்வைகளை ஒரு விதமாக கம்பேர் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி அவளுடைய பார்வைகள் ரொம்ப துருன்னு இருக்குது. என் பாதையெல்லாம் முட்புதராகவே இருந்தாலும் அது நடுவில் தெரிகிறது உன்னுடைய விழிகள், உன்னுடைய பார்வை அதனோட தெரியுது. என்னவா இருந்தாலும் நான் வருவேன். அதை தான் இது மறைமுகமாக குறிக்குது. அடுத்த 2 லைனில் நான் ஒரு கண்ணதாசன் ஐயாவோட பாடலை கேட்ட ஒரு உணர்வு எனக்கு வந்துச்சு. இத்தேடல் முடிந்தால் நீ அங்கே இருந்தால் என் நெஞ்சம் உடைந்தாலும் உடையும். அதாவது இவன் தன்னுடைய காதலையை தேடி போகிறான். ரொம்ப நீண்ட நெடிய பயணம். ஒருவேளை அந்த பயணம் முடிகிறப்போ, அந்த பயணம் எப்போ முடியும், கடைசியில் அவனை பார்த்தான்னா
இந்த பயணம் முடியும். இத்தேடல் முடிந்தால் நீ அங்கே இருந்தால், ஒருவேளை அவங்க இருந்து இவன் பார்த்தான்னா என் நெஞ்சம் உடைந்தாலும் உடையும். அதாவது ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டு இருப்போம் நமக்கு நம்மளுடைய விருப்பமான ஒருத்தங்களை, அது யாராக வேணாலும் இருக்கலாம், ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். பல நாள் கழித்து அவங்கள பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு ஆனந்த கண்ணீர் வரும்ல, அதாவது நெஞ்சம் உடைந்து அழுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாள் கழித்து அவங்கள பார்க்கும்போது நம்மளறியாமல் உடஞ்சி அழ ஆரம்பிப்போம். அந்த மிஸ் பண்ணுற அந்த உணர்வு, அப்படி கொஞ்ச நாள் பார்க்காம இருக்கிற நமக்கே இப்படி வருதுன்னா, 1000 வருஷமாக தேடிட்டு இருக்க ஒருத்தன் தன் காதலியை பார்க்குறப்போ அவன் நெஞ்சம் எப்படி சும்மா சிரிச்சுக்கிட்டா இருக்கும், உடச்சிட்டு அழதான் தோணும் அவனுக்கு. ஸோ அதைத்தான் சொல்கிறாங்க, என் நெஞ்சம் உடைந்தாலும் உடையும். இந்த கதாநாயகன் தன் காதலியை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறான் அப்படின்ற அந்த விடயத்தை அடுத்த 4 லைன் சொல்லுது. அதில் முதல் 2 லைன் பார்த்தீங்கன்னா, கவிதைகள் அனைத்தும் தொலைத்த ஓர் மொழியாய் உனை உனை இழந்தே வாடுகிறேன். அதாவது ஒரு மொழி, அது எந்த மொழியாக வேணாலும் இருக்கட்டும், அந்த மொழிக்கு அழகே பார்த்தீங்கன்னா அந்த மொழியில் உண்டாகும் கவிதைகள் தான். அந்த மொழிக்கு ஒரு மகுடம் வைத்த மாதிரி உண்டாக்குவது அந்த கவிதைகள் தான். எல்லா மொழியிலும் சரி, அந்த மொழிக்கு இன்னொரு பரிணாமத்தை கொடுக்கும், அழகு கொடுக்கும், அதை மேம்படுத்த எல்லா வகையிலும் ஒரு சிறப்பாக இருக்கிறது அந்த கவிதைகள் தான். ஆனால் அந்த கவிதைகள் அனைத்தையுமே இழந்து விட்ட ஒரு மொழி எப்படி இருக்கும்? வெறுமனே அது ஒரு ஜஸ்ட் ஏதோ பேருக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி கவிதைகள் அனைத்தும் தொலைத்த, அதாவது இழந்தன்னு கூட சொல்லலை, தொலைத்த. நம்ம ஒரு விஷயத்த சும்மா ஏதோ போகிறதுக்கும் தொலைச்சிட்டு நம்ம தவிப்போம் தெரியுமா, ஐயோ தொலைச்சிட்டோம், எங்கே தொலைச்சோமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப, அப்போ நம்ம மனசு ரொம்ப இதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மனநிலையில் கவிதைகள் அனைத்தும் தொலைத்த ஒரு மொழியாய் உனை உனை இழந்தே வாடுகிறான். அந்த மாதிரி நான் உன்னை தொலைச்சிக்கிட்டு ஐ ரியலி மிஸ் யூ அப்படின்ற மாதிரி. தன்னை கண்ட விழியை தொலைத்த ஓர் கனவாய் திசை கெட்டு தறிகெட்டு ஓடுகிறேன். இது ஒரு ஹாலுசினேட்டட் வேர்ல்டில் அதை காட்டுற மாதிரி. அதாவது அவனுக்கு கண்ணு மாதிரி. ஸோ அவன் கண்ணால் அவன் கண்ணையே பார்த்தா நம்மளால் நம்ம கண்ணை பார்க்க முடியாதுல்ல, ஆனால் அவள் அவனுக்கு கண் போன்றவள். அவன் கண்ணால் அவன் கண்ணையே பார்க்குற அந்த ஓமை தான் அது. தன்னை கண்ட விழியை தொலைத்த ஓர் கனவாய். நல்ல ஒரு அற்புதமான ஒரு கனவை நம்ம கண்டுட்டு திடீர்னு முழிக்கிறப்போ ஐயோ போச்சேன்னு ஒரு மாதிரி இருக்கும்ல. தொலைத்த ஒரு கனவாய் திசை கெட்டு தறி கெட்டு, அவன் தறி கெட்டு என்னடா பண்ணுறது எங்கே ஏதுன்னு தெரியாமல் திசையத்து தறி கெட்டு ஓடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இதை அந்த அளவுக்கு இதில் அவளை தேடி அப்படி பரிதவிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறான். அவனுடைய தேடல் போய்கிட்டே இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த பாட்டு முடியுது. திரும்ப பல்லவியிலேருந்து வருது. 7 மலை 7 கடல் தாண்டி எங்கெங்கோ அலைகிறேன் உயிர் தேடி. அவன் தன்னுடைய தேடலை தொடர்கிறான். ஸோ இவ்வளோதான் மக்களே இந்த பாட்டு. ரொம்ப அற்புதமான வரிகள். இந்த மாதிரி நல்ல நல்ல தமிழ் பாடல்கள் இப்போ வர்றது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, கொஞ்சம் இல்லை ரொம்பவே. இந்த மாதிரி நல்ல நல்ல தமிழ் பாடல்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல தமிழ் பாடல்களை கேளுங்க. அதை விட்டுட்டு இது வேணாம், நான் எதுவும் சொல்லலை. எந்த மாதிரி பாட்டு வருதுன்னு உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். சில பேர் யோசிப்பாங்க, ஏன்டா இது கூட எங்களுக்கு தெரியாமையா இருக்கிறோம், இந்த பாட்டுக்கெலாம் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இது கூட தெரியாமல் நம்ம நண்பர்கள், நம்ம தம்பி தங்கச்சிங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போதே சொன்னல, அவங்க பயின்று வந்த அந்த கல்வி முறை அது இந்த தமிழ் அந்த உணர்வை சரியாக கொண்டு போய் சேர்க்காம இருக்குது. அதுதான் உண்மை. 100ல் 5 பேர் இருப்பான் தமிழை நல்லா புரிஞ்சு படிக்கிறவன். மிச்ச 95 பேர் மேலோட்டமாக வாசிக்கிறவங்களாக தான் இருக்கிறாங்க. ஸோ நல்லா எல்லாருக்கும் இது போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். திரும்பவும் சொல்கிறேன். ஆல்ரைட் மக்களே, இதுக்கு முன்னாடி வந்த மறுபடி நீ அந்த பாடலுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் போட்டிருக்கிறேன். ரீசெண்டாக வந்த இந்தியன் 2ல் பாரான்னு ஒரு பாட்டு வந்திருந்தது. நல்ல ஒரு தமிழ் வரிகளுடைய கூடிய ஒரு நல்ல ஒரு பாடல், அதுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் போட்டிருக்கிறேன். நீங்கள் பாருங்கள், டைம் இருந்தால் பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் விஜய் ஜிபி. தமிழ் வெல்லும். வணக்கம் மக்களே.